This is direct and indirect speech. We use the declarative sentences, changing indirect speech to direct speech. In previous session, we learned change the sentences direct speech to indirect speech. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா direct ஸ்பீச்சில் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும். அதாவது direct ஸ்பீச்சில் இருக்கிறத இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும். 4 டைப் ஆஃப் சென்டென்ஸை நம்ம மாற்றி தெளிவாக ஒரு 10 வீடியோ போட்டோம். இப்போ இந்த செஷன்லேருந்து எல்லா சென்டென்ஸ்லையும் இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸை டிரெக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். நம்ம எடுத்துக்கிற சென்டென்ஸ் அசர்டிவ் சென்டென்ஸ் ஆர் டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அசர்டிவ் ஆர் டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த சென்டென்ஸை இன்டைரக்ட் டு டிரெக்டாக மாற்றும் பொழுது இந்த சென்டென்ஸுடைய அமைப்பு, இதனோட ஸ்ட்ரக்சர், இதனுடைய பார்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னா ராஜு told me that he could not understand my speech. ராஜு told me that he could not understand my speech. முதல்ல சென்டென்ஸ் பார்த்த உடனே நம்ம இன்டைரக்ட் ஃபார்மில் இருக்கிற இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷன் தான் பார்க்கணும். வெரி மச் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வி ஐடென்டிஃபை த கன்ஜெக்ஷன். இந்த கன்ஜெக்ஷன் வச்சு தான் நம்ம என்ன சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன இருக்குது முதல்ல கன்ஜெக்ஷன்? தட் இருக்குது. அப்போ தட் இருக்கிறதுனால இது டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அப்போது ராஜு அப்படின்றது ஸ்பீக்கர், டோல்ட் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வேர்ப், மீ அப்படின்றது லிசனர். இங்கே he could not understand my speech அப்படின்றது ரிப்போர்ட்டட் ஃபார்ம். இந்த ரிப்போர்ட்டட் ஃபார்மில் could not understand, அந்த could not understand அப்படின்றது தான் ரிப்போர்ட்டட் வேர்ப். இப்போ இந்த சென்டென்ஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் அந்த சென்டென்ஸு இது டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸா, இன்ட்ராக்டிவ் சென்டென்ஸா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸா, எக்ஸ்க்ளமேட்டரியா அப்படின்றதே நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி டைரக்ட் ஸ்பீச்சில் கண்டுபிடிக்கும் பொழுது பஞ்சுவேஷன் அல்லது சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சு கண்டுபிடிச்சோம். ஆனால் இதில் பஞ்சுவேஷன் இல்லை, சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கு. இருந்தாலும் நம்ம முக்கியமாக கருதும் பொழுது கன்ஜெக்ஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தட் அப்படின்றது கன்ஜெக்ஷன். அதனால் சப்ஜெக்ட் வெர்பு இருக்குது, ஹீ சப்ஜெக்ட்டு, குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வெர்பு. அது இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டிங் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டோல்டு வருது இல்லையா, டோல்டு, செட்டு, இந்த மாதிரி வந்ததுன்னா அது டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? How to change reporting verb and reported verb into direct speech. நம்ம direct speech மாற்றும் போது ரிப்போர்ட்டிங் வெர்பை சேஞ்ச் பண்ணி ஆகணும், ரிப்போர்ட்டட் வெர்பையும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். சென்டென்ஸ் முதல்ல பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ராஜு told me that he could not understand my speech. இங்கே told அப்படின்றது தான் ரிப்போர்ட்டிங் வெர்ப். இந்த ரிப்போர்ட்டிங் ஒரு டோல்டு அப்படின்றது டோல்டு வரதுனால என்ன செய்யணும் அப்படின்னா செட்டுவாக மாற்றணும். குட், COULD, குட் வருது இல்லையா, அந்த குட்டை கேனாக மாற்றிக்கலாம். கேன், ஏன்னா குட்டுன்றது பாஸ்ட் டென்ஸ், அதை என்ன செய்யணும்? ப்ரெசென்ட்டாக மாற்றணும். ஏன் ப்ரெசென்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அது ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் பாஸ்ட் டென்ஸாக மாற்ற முடியும். என்ன காரணம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வெர்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதனால். செகண்ட் பாருங்கள். ரங்கன் டெல்ஸ் ரம்யா தட் ஷி gives him a note. டெல்ஸ் அப்படின்றது நம்ம சேஸ் டுன்னு போடுறோம். அப்போது இங்கே கிவ்ஸ் அப்படின்றது அப்படியே போட்டுக்கிறோம். என்ன காரணம் ஏன் அப்படியே போட்டுக்கிறோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வெர்பு பாஸ்ட் டென்ஸில் இல்லை, ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம அந்த ப்ரெசன்ட் வெர்பை அப்படியே ப்ரெசென்ட்டாக போட்டுக்கணும். என்ன காரணம் கொண்டும் பாஸ்ட் டென்ஸாக மாற்றக்கூடாது. மேக்ஸிமம் இதில் பாஸ்ட் டென்ஸாக மாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இல்லை. தேர்டு பாருங்கள். ஷீ said that her father had returned the previous day. இல்லை said that அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி டோல்டு இருக்கிறத செட்டுன்னு போட்டோம். இந்த இடத்துல லிசனர் கொடுக்கல. said that அப்படின்றதே செட் டூ அப்படின்றத லிசனர் கொடுக்கல. அதனால் செட்டு அப்படியே இருந்தால் செட் அப்படியே போட்டுக்கலாம். அப்போ செட்டு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டட் வர பாருங்கள், ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேட் ரிட்டர்ன் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கணும். ஹேட் ரிட்டர்ன்றதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸில் இருந்தது அப்படின்னா இதுவும் பாஸ்ட் டென்ஸ். நம்ம ரிப்போர்ட்டட் டைரக்ட் ஃபார்மில் ரிப்போர்ட்டிங் பாஸ்ட் டென்ஸு, ரிப்போர்ட்டடும் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா எப்படி நம்ம ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டோமோ அதே போல் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிறதுனால என்ன செய்யறத பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கிறோம். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கிறோம். அதாவது 3 வகையில் கொடுத்துருக்கேன். முதல்ல செட், டோல்டு அப்படின்றத செட்டுன்னு மாற்றுறோம், குட்டு கேனாக மாற்றுறோம், டெல்ஸ் அப்படின்றது சேஸ்டுன்னு மாற்றுறோம், கிவ்ஸ் அப்படின்றது அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே என்ன அப்படின்னா கிவ்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் அப்படின்னா இங்கே கிவ்ஸ் அப்படியே வரல பாருங்கள், கிவ்னு வருது. ஏன் கிவ்னு வருது? யூன்ற செகண்ட் பர்சனுக்கு கிவ் தான் வரும். ஆனால் ஷீ அப்படின்றதுக்கு தேர்ட் பர்சனுக்கு கிவ்ஸ் வரும்.
தேர்டு வந்து செட் அப்படி போட்டுக்கிறோம். இங்கே ஹேட் இட்டன் அப்படின்றத ஹேவ் இட்டன் போடக்கூடாது. இட்டன் பாஸ்டன்ஸாக மாற்றிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேபிளில் பாருங்கள். இது எப்படி டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ரிப்போர்ட்டிங் வர்பு ப்ரெசண்ட்டாக இருந்து ரிப்போர்ட்டடும் ப்ரெசண்ட்டாக இருந்தால் நம்ம அதை ப்ரெசண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சேஸ் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வர்பு ப்ரெசண்ட்டாக இருக்குது. கிவ்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரெசண்ட்டாக கிவ்னு மாற்றிக்கிறோம். அதே போல் ரிப்போர்ட்டிங் ப்ரெசண்ட்டாக இருந்து ரிப்போர்ட்டடும் பாஸ்டன்ஸாக இருந்தால் நம்ம அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது, பாஸ்டன்ஸாக போட்டுக்கிறோம். அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் வர்பு ப்ரெசண்ட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டடை மாற்றக்கூடாது. ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்டன்ஸில் இருந்து ரிப்போர்ட்டடும் பாஸ்டன்ஸ் இருந்து அப்படின்னா அதை ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கலாம். அதே போல் ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்டன்ஸில் இருந்து ரிப்போர்ட்டட் வந்து ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் இருந்தால் பாஸ்டன்ஸாக மாற்றிக்கலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்தால் என்ன செய்யலாத பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். இது கன்ஃபியூஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றா போட தான் உங்களுக்கு அந்த புரியும். இதுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொன்று எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் பார்த்து புரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக போட முடியும் உங்களால். உங்களுக்கு இந்த ஸ்லைடில் ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹவு டு சேஞ்ச் ப்ரொனவுன். நம்பர் 1 பாருங்கள். ராஜு டோல்டு மீ தட் ஹி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்பீச். இதில் என்ன ப்ரொனவுன் பாருங்கள். நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங்கில் கன்ஜெஷன் பார்க்குறீங்க. அந்த கன்ஜெஷன் தட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தட்டை பிரித்தோம்னா தட்டிலிருந்து நம்ம ரிப்போர்ட்டட் பிரிச்சுக்கலாம். அப்போ ரிப்போர்ட்டிங் இருக்கிற ப்ரொனவுனை கண்டுக்கூடாது. நம்ம ரிப்போர்ட்டடில் இருக்கிற ப்ரொனவுன் தான் பார்க்கணும். அப்போது ரிப்போர்ட்டடில் ஃபஸ்ட்டு ஹீ இருக்குது. ஹீ என்ற ப்ரொனவுன் இருக்குது. அப்புறம் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் மை இருக்குது. மை ஸ்பீச் 2 ப்ரொனவுன் இருக்குது. அந்த 2 ப்ரொனவுன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் ஒரு விதி பாருங்கள். என்ன விதி? ப்ரொனவுன் வந்து ரிப்போர்ட் இருக்கிற ப்ரொனவுன் ஓகேவா ஸ்பீக்கரை குறிச்சதுன்னா நம்ம ஐ மை மீன் மாற்றணும். ரிப்போர்ட்டடில் இருக்கிற ப்ரொனவுன் ஸ்பீக்கரை குறிச்சதுன்னா நம்ம ஐ மை மீன் மாற்றணும். சப்ஜெக்டாக இருந்தால் ஐ, அதே வந்து அப்ஜெக்டிவாக இருந்தால் மை, அப்ஜெக்டிவாக இருந்தால் மீ. அதை புரிஞ்சுங்க. வேறு எதுவும் மாற்ற வேண்டியது கண்டிப்பாக மாற்ற வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் மேஸ்குலின் ஜெண்டர். அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் மேஸ்குலின் ஜெண்டர் வந்து ஸ்பீக்கராக இருக்கா லிசனராக இருக்கான்னு பாருங்கள். அப்போ ஹீ அதே ஜெண்டர் பாருங்கள். அதே பர்சன் வந்து ராஜுன்றதில் இருக்கிறதுனால அப்போ ஹீ ராஜை குறிக்குது. அப்போ ஹீ ராஜை குறிக்கிறதுனால நம்ம ஹீ ஐயா மாற்றிக்கலாம். அதே போல் மை பாருங்கள். மை என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன். மை வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்குது. அப்படி ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கும் பொழுது லிசனரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்குது. லிசனரும் ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்குது. அப்போ அது மைன்றது யார் குறிக்குது? லிசனர் குறிக்கலாம். என்ன செய்யலாம்? அது என்ன விதி பாருங்கள். நவுன்றை வந்து ரிப்போர்ட் ஃபார்மில் லிசனர் குறிச்சிது அப்படின்னா அது யூ யுவராக மாற்றிக்கணும். யுவராக மாற்றிக்கிறோம். மை வந்து யுவராக மாற்றிக்கலாம். என்ன காரணம்? மைன்றது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே. அப்போ ராஜு செட் டு மீ ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்பீச். இதில் ஐ யுவர் மட்டும் பார்த்துவோம். செகண்ட், ரங்கன் டெல்ஸ் ரம்யா தட் ஷீ கிவ்ஸ் ஹிம் எ நோட். இதில் இருக்கிற ப்ரொனவுன் பாருங்கள். ஷீ என்ற ப்ரொனவுன் இருக்குது. ஷீ என்ற ப்ரொனவுன் வந்து ஃபெமினைன் ஜெண்டர். அது ரம்யா குறிக்குது. ரம்யான்றது லிசனர் குறிக்குது இல்லையா? ஹிம் அப்படின்றது ஹிம் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் மேஸ்குலின் ஜெண்டர், ஆண் பால். அப்போ ரங்கன்றது தான் வந்து ஆண் பாலாக இருக்கிறதுனால இது வந்து ஸ்பீக்கரை குறிக்குது. நான் சொன்னேன் ஸ்பீக்கரை குறித்து என்ன செய்யணும்? ஐ மை மீன் போடணும். அப்போ ஹிம்மை மீன் மாற்றிக்கலாம். ஷீன்றது யாரை குறிக்குது? லிசனர் குறிக்கிறதுனால யூவை மாற்றிக்கலாம். அப்போது ரங்கன் சேஸ் டு ரம்யா யூ கிவ் மீ எ நோட். யூ கிவ் மீ எ நோட். அப்போ ஷீ யூவாக மாறிடும், ஹிம் மீயாக மாறிடும். தேர்டு பாருங்கள். ஷீ செட் தட் ஹர் ஃபாதர் ஹேட் ரிட்டன் த ப்ரீவியஸ் டே. இதில் ஷீ செட் தட் ஹெர்ன்ற ஒரே ஒரு ப்ரொனவுன் வந்திருக்கு. ஹெர்ன்றது ஸ்பீக்கர் தான், ஏன்னா லிசன் கொடுக்கல இல்லையா? அப்போ ஸ்பீக்கரை குறிச்சதுனால மைன் மாற்றிக்கிறோம். அப்போது ஷீ செட் மை ஃபாதர் ரிட்டர்ன்டு எஸ்டர்டே. ஃபோர்த்து பாருங்கள். த டீச்சர் டோல்டு த பாய்ஸ் தட் தே மஸ்ட் அட்டெண்ட் த ஸ்பெஷல் கிளாஸ் த நெக்ஸ்ட் டே. இதில் என்ன ப்ரொனவுன் இருக்குது பாருங்கள். தேன்ற ப்ரொனவுன் இருக்கா? தேன்றது தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரல்னா வந்து ஸ்பீக்கர் குறிக்குமா லிசனர் குறிக்குமா? தேர்ட் பர்சன் ப்ளூரல் யார் பாருங்கள். த டீச்சர் தேர்ட் பர்சன் தான், ஆனால் சிங்குலர். இந்த பாய்ஸ்ன்றது தான் தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்போ யார் குறிக்குது? லிசனர் குறிக்குது. அப்போனால தேன்றது என்ன செய்யணும்? யூன்னு மாற்றிக்கணும். அப்போ யூ மஸ்ட் அட்டெண்ட் த ஸ்பெஷல் கிளாஸ் டுமாரோ. த நெக்ஸ்ட் டே அப்படின்றது டுமாரோ மாறும். இது என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த
கன்ஜெஷன் அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸில் இருக்கிற ப்ரனவுன்ஸ் அப்படின்றது ஸ்பீக்கர் குறியதா இல்லை லிசனர் குறிதான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப்பாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஓகேவா? அப்போது இந்த ப்ரனவுன் எந்த பர்சன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அது ஸ்பீக்கரா லிசனரா அப்படின்றத நம்ம ஐடென்டி பண்ணிவிட்டு அதை என்ன செய்யணும், ஐ மை யூவா அல்லது யூ யுவர் யுவான்னு மாற்றிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஷீ டோல்ட் மீ தட் ஷீ வுட் மீட் மீ த நெக்ஸ்ட் டே. இல்லை தட் அப்படின்றது கன்ஜெஷன், அதை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிப்போர்ட்டிங் வர்ப் டோல்ட் அப்படின்றத செட்டுவாக மாற்றிக்கிறோம். ரிப்போர்ட்டர்டு வர்ப் வுட் அப்படின்றத வில்லா மாற்றிக்கிறோம். ப்ரனவுன் ஷீ அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் பெண்பால். அப்போ பெண்பாலாக இருக்கிறது ஸ்பீக்கரா லிசனரான்னு பாருங்கள். பெண்பாலாக இருக்கிறது யார்? ஸ்பீக்கர். அதனால் ஷீ ஐயா மாற்றிக்கிறோம். மீ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கிறது ஸ்பீக்கரா லிசனரா? அப்போது ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கிறது லிசனர். அதனால் அந்த மீ அப்படின்றத யூன்னு மாற்றிக்கிறோம். அட்வர்ப் இந்த நெக்ஸ்ட் டே அப்படின்றத டுமாரோன்னு மாற்றிக்கிறோம். அப்போ என்ன ஆன்சர்? ஷீ செட் டு மீ ஐ வில் மீட் யூ டுமாரோ. இதில் பஞ்சுவேஷன் சேர்க்கணும், நம்ம கமா சேர்க்கணும், பிகினிங் கொட்டேஷன் சேர்க்கணும், எண்டிங் கொட்டேஷன் சேர்க்கணும், லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நாம் சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். 5 பாருங்க. கமலா சேஸ் தட் லீலா ஹேஸ் கான் டு ஹர் ஹோம். இதில் சேஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தோம்னா சேஸ் டூன்னு கொடுக்கல, அல்லது டெல்ஸும் கொடுக்கல, டோல்டும் கொடுக்கல. சேஸ் அப்படின்றதெல்லாம் மேலே லிசனர் கொடுக்கல, அதனால சேஸ் அப்படியே போட்டுக்கணும். என்ன ப்ரொனவுன் பாருங்க, தட்டு கேன்சல் பண்ணிடுறோம். லீலான்றது ப்ராப்பர் நவுன், அது ப்ரொனவுன் இல்லை. ஹேஸ் கான் டு ஹெர், ஹெர்ன்றது என்னது அப்படின்னா அதான் வந்து ப்ரொனவுன். ஹெர் யாரை குறிக்குது அப்படின்னா சொல்கிறவங்களை குறிக்கும், அது ஸ்பீக்கரை குறிக்கும். அப்போ அது என்ன செய்யறோம், மைன் போட்டுக்கிறோம். அப்போ கமலா சேஸ் லீலா ஹேஸ் கான் டு மை ஹோம். ஏன் ஹேஸ் அப்படியே போட்டுக்கணும், என்ன காரணம்? ஸ்பீக்கர் இருக்கிற ஸ்பீக்கரை பக்கமாக இருக்கிற ரிப்போர்ட்டிங் வர்பு ப்ரெசென்ட்ல இருக்கு, சேஞ்ச் பண்ணக்கூடாது. 6th பாருங்க. The teacher told me that if I got first class in the exam he would give me a gift. இதில் that அப்படின்றத வந்து கன்ஜெக்ஷன். அப்போ that அப்படின்ற கன்ஜெக்ஷனோட இருக்கிற முன்னாடி பின்னாடி இருக்கிற ரிப்போர்ட்டிங் வர்பு ரிப்போர்ட் பாருங்க. told அப்படின்றது செட்டுன்னு போட்டுக்கிறோம். if அப்படின்றது இது ஒரு if கிளாஸ், இது கன்ஜெக்ஷன் தான். if கிளாஸ் கூடிய அந்த கன்ஜெக்ஷன், அதனால அதை மாற்றக்கூடாது. ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஸ்பீக்கராக இருக்கா லிசனர் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் லிசனராக இருக்கு, அதனால அதை என்ன செய்யறோம், ஐயா யூவா மாற்றிக்கிறோம். காட் அப்படின்றது ப்ரெசன்டென்ஸு கெட்டாக மாற்றிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் தி எக்ஸாம் ஹி, ஹி என்ன பர்சன்? ஹி அப்படின்றது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கிறது ஸ்பீக்கராக லிசனர் பாருங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கிறது வந்து ஸ்பீக்கர். ஓகேவா? யாரு? த டீச்சர். அதனால தான் ஐன்னு போட்டுக்கிறோம், ஏன்னா ஸ்பீக்கர் குறிக்குது இல்லையா. would அப்படின்றது ப்ரெசன்டென்ஸ் வில். give me அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன். மீ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது வந்து யாரை குறிக்குது? லெசரை குறிக்குது, அதனால தான் யூன்னு மாற்றிக்கிறோம். ஏ கிஃப்ட். என்ன ஷார்ட்டாக சொன்னோம்னா ஸ்பீக்கரை குறிக்கக்கூடியதெல்லாம் ஐ மை மீன் மாற்றிக்கலாம். லெசன் அப்படின்னா யூ யுவர் யூ, அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. 7th பாருங்க. ஃபாதர் டோல்ட் மை மதர் that he would take her to Chennai when he got leave. Father told me mother that கன்ஜெக்ஷனை நீக்கிறோம். கன்ஜெக்ஷனுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற சென்டென்ஸில் இருக்கிற ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணுறோம், வெர்பு சேஞ்ச் பண்ணுறோம். ஹி என்ன பர்சன்? ஹி வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் அப்படின்றது யாரு? ஃபாதர். ஓகேவா? அப்போ ஸ்பீக்கரை குறிக்கிறதுனால ஐன்னு மாற்றிக்கிறோம். would அவருடைய ப்ரெசன்டென்ஸு வில். டேக் ஹெர் அப்படின்றது பெண்பால். பெண்பாலாக இருக்கிறது ஆனால் வந்து ஸ்பீக்கர் லிசனரா? லிசனர், அதனால யூன்னு மாற்றிக்கிறோம். டு சென்னை வென், வென்ன்றது கன்ஜெக்ஷன் தான். வென். ஹி அப்படின்றது ஹீன்றது ஸ்பீக்கர், ஐன்னு மாற்றிக்கிறோம். காட்டுக்கு என்ன ப்ரெசன்டென்ஸு? கெட்டு போடுறோம். அப்போ லீவ். அப்போ 2 சென்டென்ஸ் இருக்குதுல்ல. எப்படி 6thலேயும் 2 சென்டென்ஸ் இருக்குது, 7thலேயும் 2 சென்டென்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 2 சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா 2 சப்ஜெக்டை மாற்றணும், 2 வெர்பை மாற்றணும். 8th பாருங்க. காவ்யா told me that she had met my teacher. அப்போ that அப்படின்றது கன்ஜெக்ஷனை நீக்கிறோம். ஷீன்றது யாரு? ஷீ அப்படின்றது ஸ்பீக்கரை குறிக்கும், ஐன்னு மாற்றிக்கிறோம். ஹேட் மெட் அப்படின்றத, அது ஹேட் மெட் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றது என்ன செய்யணும், அதை பாஸ்டஸை மாற்றிக்கிறோம்.
மை அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன், இங்கே லிசனர் இருக்கிறதுனால அதை யுவர் மாற்றிக்கிறோம். அப்போ காவ்யா செட் டு மீ ஐ மெட் யுவர் டீச்சர். 9th பாருங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் செட் தட் he was determined to abolish poverty. இதில் லெசர் கொடுக்கல, அதனால அவர் பிரைம் மினிஸ்டர் செட் he was அப்படின்றத ஐயான்னு மாற்றிக்கிறோம். determined to abolish poverty. 10th பாருங்க, my friend told me that I had not been early when their ticket had been issued. இல்லை தட் கேன்சல் பண்ணிடுறோம். ஐ என்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரா லிசனரா? லிசனர், யூன்னு மாற்றிக்கிறோம். had not been அப்படின்றத was were not மாற்றிக்கிறோம். been அப்படின்றது past participle, என்னுடைய past tense were. அப்போ you were not early when there அப்படின்றது தேர்ட் பர்சன் அப்படின் போது யாரை குறிக்கும்? ஸ்பீக்கரை குறிக்குமா லிசனர் குறிக்குமா? ஏன்னா ஸ்பீக்கர் தான் தேர்ட் பர்சன் இருக்கு, அதனால அவர் மாற்றிக்கிறோம். டிக்கெட் had been, இங்கே had been இருக்கிறதுனால வேர் மாற்றிக்கிறோம், வேர் issued. அப்போ என்ன ஆன்சர்? my friend said to me you were not early when our ticket were issued. இல்லை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கணும், ஏன்னா had not been அப்படின்றத were not நம்ம கொண்டு வரோம். அதே போல் had been அப்படின்றத வேர்னு கொண்டு வரும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை பல முறை பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அது இன்டைரக்ட் டு டைரக்ட் கான்செப்ட். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கும் போது தான் ஈஸியாக உங்களால் போட முடியும். அதனால இன்டைரக்ட் டு டைரக்ட் அப்படின்ற சிம்பிள் தான், புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி. மீண்டும் பாருங்கள். இதுக்குரிய எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு தனியாக பிடிஎஃப்ல அனுப்புகிறேன், அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அந்த எக்ஸசைஸ் அனுப்புகிறேன், அதனுடைய எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.